வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வந்து ஆர்விஆர் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவில் நல்ல பிக்கெஸ்ட் மாஸ் கலெக்ஷன் எபிசோட் 1 திருட்டு எலி. ரைட்டு, இது 1-2 பொருள்லாம் கிடைக்காது, ரொம்பவே கஷ்டம்தான். ரைட்டு, இந்த சம்மர் கேம்ப்பு எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாட்ட காசு இல்லாதனால இங்கே ஃப்ரீயாக இருக்காங்கன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதிகமான கிளாத்ஸை வாஷ் பண்ணதுனால எனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்னால் ஜன்னலை வெளியே திறந்து பார்க்க முடியும். அங்கே பறவைகள், அங்கே பார்த்தீங்கன்னா பறவைகள் அதிகமாக இருந்துச்சு. அதுங்க ரொம்பவே அழகானது. கசகசம் கத்திக்கிட்டே இருக்குன்னு அவங்க சத்தத்தை பார்க்கணுன்ட்டு சொன்னோம். பறவையோட கறி நல்லா இல்லை. என்னையா சொல்ல வரீங்க? சரி, நான் அப்புறம் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். வர மாதிரியே தெரில. இப்போ இந்த பக்கமாக தான் போனேன், டக்குன்னு பார்த்தேன். ரைட்டு, இது கையிலே நழுவ மாட்டேங்குது. இதை எடுத்து உள்ளே போட முடில. வந்துடுச்சு. இந்த பக்கம் அந்த இதில் ஆயில் இருக்கான்னு பார்த்துட்றேன். கிடச்சிச்சு. இது பார்த்துட்டாலே இது போகிறா. அப்பா போட்டேன். போடுறா செத்தப்படு. ரைட்டு, இப்போ இது வழியாக குளிச்சிட்டோம்னா நீ இப்படிக்கா வந்தேன்னா நான் அப்படிக்கா ஓடிடுவேன். ரைட்டு, 1-2 பொருளாம் தேட வேண்டியது இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு தேடினேன், ஒன்றும் கிடைக்கல. சரி ரைட்டு, அப்படியே இந்த பக்கம்லாம் போயிட்டு ஒன்றும் இல்லை. உள்ள எல்லாம் ஏன்டா வச்சுருக்கீங்க? தூக்கி குப்பையில் போடுங்கடா. சரி ரைட்டு, அப்புறம் இங்கேயே வந்துகிட்டே இருந்தேன். இந்த பாட்டில் ஆஃப் கம்ஸ் இந்த கிளாஸ் ரூமில் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இங்கே தான் இருக்கா. ரைட்டு, இவ்வளோ பேர் என்ன வைக்கிறதுன்னு சொல்லிடுங்க, மறந்துடாம. போன வீடியோவிலே கேட்டேன், யாரும் சொல்லலை. சரி ரைட்டு, எனக்கு பயமாகவே இருக்கியா அதை ஓடி வந்துடுவான்ட்டு. வேணாம் போமா. வேணாம், ஓடிடுவான். ரைட்டு, இப்போ ஒரு வழியாக மேலே வந்துட்டேன். இது ஒன்று, இந்த இடத்துல க்ரௌ பார் இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். க்ரௌ பாரும் இருக்குது. ரைட்டு, இப்போ அந்த வீணா போனவன்னு கரெக்டாக சொல்கிறேன். வந்துட்டாங்க அவள் வரதுக்கு முன்னாடி டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல கக்கூஸ் இருக்கும். அதில் பாய்ஸ் கக்கூஸில் ஒரு இடத்த உடச்சி வச்சுருப்பானுங்க. எதுக்கு உடச்சானுங்கன்னு தெரில. இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கா என்ன அளவுன்னு எனக்கு புரியலை. இந்த இடத்துலேருந்து போனால் ஈஸியாக வெளியே போகிறதுக்கு நம்ம ஈஸியாகவே வெளியே போயிடலாம். ஆனால் என்ன கஷ்டம், இப்போ அந்த ஈவன்னு கெட்டவளாக மாறிட்டான்றதுனால அழைச்சி வச்சுருக்காங்க அந்த கிரவுண்டையே. அங்கே ஒரு பிஜாக்கார பையன் இருப்பேன். அந்த பையன் மாஸ்க் போட்டாதாயே எடுக்க விட்றான். என் கதை அப்போ தான் தந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு பிரச்சனை பண்ணிட்டேன். எங்கடா எங்கேயும் இல்லை. கஷ்டப்பட்டு தேடுறாங்க. இங்கே வந்து க்ரௌபரில் எடுத்துகிட்டு வந்து செத்தவைகளா. ரைட்டு, அடுத்து இந்த இடத்துல முதல்ல எஸ்கேப் பண்ணலாம். அதை எப்போ நீங்கள் சொல்லுங்கள், பண்ணிடுவோம். என்னவோ சவுண்டியா. ஐயோ ஆடாவுனா என்னத்தையும் நான் வெளியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி சட்னி தான் நான். அப்புறம் அவள் ஈவனான்னு கத்திடுவா. அப்புறம் நான் செத்துனுவேன். இல்லை கத்தலாம் தேவையில்லை, வண்டிலே அது கொண்டு போயிடுவா. சரி, அக்கா எங்கக்கா இருக்கீங்க? அக்கா நல்ல வேலை, அக்கா இல்லை. அக்கா இருக்கியா? ஐயோ, இது வர மாதிரியே தெரில. எனக்கு பயமாக வேற இருக்கியா. திறந்து போயிடுவோம். சரி போயிடுவோம், வாங்க பார்த்துக்கலாம். இனிமேல் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். ரைட், உள்ள ஒன்றுமே இல்லை. எனக்கு தேவையான பொருளை ஒன்று கூட கிடைக்கலையே நான் யோசிச்சேன். அப்புறம் தான் எனக்கு நானே இருந்துச்சு, இந்த கொக்கோ கோலா மிஷினில் இதை போடணும், காசு போட்டால் தான் இது கிடைக்கும் அப்படின்றது. ஆமாண்டா. சரி, அப்புறம் வாங்கினே டொம்பு சவுண்ட் வந்துச்சு. சரி ரைட்டு, அவன் என்கிட்ட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது எங்கன்றே கரெக்டாக வராளே. சரி ரைட்டு, இதுக்குள்ளே அப்படியே தூக்கி போட்டு வராளே ஒரு வட்டு.
ரைட்டு. அப்புறம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பித்தேன். இந்த இடத்துல கன்று இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றுமே இல்லை அந்த ஸ்கூலில், எதுக்குடா அதை வச்சுருக்கீங்க, தூக்கி குப்பையில் போடுங்கடா. இவோ ஒருத்தி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வெறியேத்துறா. சரி ரைட்டு, அப்படியே மேலே போயிட்டு, ஆமாம் நான் ஏன் மேலே வந்தேன், அந்த இடத்துல இது இருக்கான்னு பார்க்க வந்தேன். சரி ரைட்டு, இந்தா இருக்கு. ரைட்டு, இதை எடுத்து போயிட்டு கீழே போட போகிறேன். ஏன்டா கீழே போடுறேன்னு கேட்பீங்க. ஆமாங்க, ஏன்னா நான் அதை ஒரே ட்ரையில் முடிக்க போகிறது கிடையாது. எனக்கு இது நல்லாவே தெரியும். நான் அந்த மாதிரி நான் பல தடவை ட்ரை பண்ணி நான் கேவலமாக அடி வாங்கிட்டேன். இந்த தடவை நான் அப்படி வாங்குற மாதிரி இல்லை. இதை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அப்படியே அங்கே தூக்கி கொண்டு வந்துட வேண்டியதான். அஜியமா இப்பதானே வீரர் பேசுற சட்டாளி, ஏட்டி இப்படி போட்டு படுத்துற. ரைட்டு, அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து அங்கே போட வேண்டியதான். இல்லைங்க, இங்கே அங்கே காசு பார்த்து என்னடா காசு எடுக்க முடியல, அப்புறம் ஏன்டா காசு அங்கே கொண்டு போய் வச்சிருக்கீங்க. சரி வர மாதிரி தெரில. இல்லை ரைட்டு, எல்லாத்தையும் போட்டு அப்படியே அப்படியே பொறுமையாக போயிட்டு இந்த ரூமில் தான் இந்த கண்ணு இருக்குன்னு கிடச்சிருச்சு. ரைட்டு, ரிகவரட் இல்லை இல்லை. சரி போவோம். 10 கீழே டக்குன்னு ஏறி வந்துட்டேன். அப்படியே இவ்வளோ ஒருத்தரும் அப்படி ஒரு அமைப்பு. சரி, எங்கடி இருக்க கிளவி 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 எங்கே இருக்க கிளவி? எங்கே ஆளே காணும். சரி ரைட்டு, நம்மளுக்கு தேவையானது வந்துருக்கு. இதை எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு மேலே ஏறிட்டு 1-2 பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. 1-2 இல்லை, ஒன்றே ஒன்று தான். அந்த ஏறிட்ட மட்டும் ஐயோ ஏண்டி பார்த்த தப்பு. பெட்டியெல்லாம் தள்ளி விட்டு வேற ஓடுது, ஒழுங்கு அதை அடிக்க முடியல. சரி ரைட்டு, இங்கேதான் வரும். சரி எப்படி இப்போ சொன்ன இது வந்துருப்பா. எங்கே என்ன ஆளை காணோம். கிளவியே இது வேற ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுறாங்க, கதற விட்றாங்களே. சரி ரைட்டு, இது அப்படியே டக்குன்னு மட்டும் கொண்டு போய் போட்டு உள்ள தூக்கி போட்டேன். ரொம்பவே பகலன்ட்டா. சரி அப்படியே இந்த பக்கம் கூடி அந்த பக்கம் ஓடிட வேண்டியது. நான் அவள் கூப்பிட்டு வந்ததே மெயின் தான். ஏன்னா இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டு நம்ம அதை போயிட்டு எடுத்து வந்துடணும். இவங்க ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதாக எனக்கு பயமாகவே இருக்கு. கடைசி நாளுங்க, நான் இது ஃபயராக விளாட போகிறேன். ரைட்டு, இன்னைக்கு ஒரு பிடி. எங்கடா அந்த கடைசி பாட்டு எறா கையில் ஓடுறா உள்ள. எங்க அவளை திருப்பி வர சொல்லு. நீ தைரியமான ஆளாக இருந்தா வாடி பார்ப்பலாம். எங்கே ஆளையே காணோம். கண் வந்துச்சுன்னா நான் போய்ட்டு எடுத்து வந்துடலாம். இந்த கண்ணை வச்சு அவளை அடிக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு வேறு தெரில. அடிச்சோம்னா செத்துருவோமோன்னு பயம் வேறு இருக்குது. அவளாட்டில் ஒன்றும் ஆக வந்து சத்துன்னு அடிச்சு விட்ருவாங்க. கடைசி நாள் வேறு. அப்புறம் நான் சத்துன்னு அடித்தா சொத்துன்னு தெரியுது. வந்துட்டேன். நீ இங்கிட்டு வா, நான் அங்கிட்டு போகிறேன், நீ பின்னாலே வா வா. சரி, நீ அப்படியே எங்கிட்ட சுற்றி பைத்தியமே தெரியும், நான் அப்படியே முன்னாடி ஓடிடுறேன். அப்போத மாதிரி நம்ம இந்த பக்கம் எட்டி பார்த்துடவே கூடாது. அப்புறம் திடீர்னு வந்து அந்த மூட்டு சந்துக்குள்ளே மாட்டிக்கிடுவேன்.
அப்புறம் அவள் போன தடவை மாதிரி இன்னொருத்தரும் அடிச்சு விடுவான். சரி கரெக்டாக இங்கே வரப்ப சத் அவ்வளோதான் அவ்வளோதான். என்ன ஆட்டம் ஆடுது பாருங்க, அதை என்னால் பிடிக்கவே முடியல. ஏய் அவன் வந்துட போகிறா. அப்பாடா ஒரு வழியை எடுத்துட்டேங்க. இன்னும் ஏதோ சவுண்டு கேட்குது. ஏதோ வந்து புலம்புறான்னு மட்டும் இவன் ஒருத்தி ஆனால் கூட வந்து கதற விட்றாங்க. சரி ரைட்டு, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேமை முடிக்க போகிறோம். அப்பாடா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் இதோட முடியுதுங்க. ஓகே பாய் பாய்.